ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் பால் திரட்டி பால் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு 2 ஸ்பூனு உடைச்சா பாசி பருப்பு பாருங்கள். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோது போட்டுக்கலாம். ஆமாம், அது போட்டுக்கிட்டு செவக்காமல் வறுக்கணும். செவக்க விடக்கூடாது. அது மாதிரி வறுத்துக்கணும். இந்த பாருங்க, செவக்க விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அது கொஞ்சம் நேரம் நல்லா காய விட்டுக்குவோம், ஆற விட்டுக்குவோம். நல்லா ஆறிடுச்சு. இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். இதுக்கு 2-3 வெல்லம் எடுத்துருக்கேன். தேங்காய் பூ அவ்வளோதாங்க. வச்சு சிம்பிளாக செஞ்சிடலாம். சூப்பராக இருக்கும். எங்கள் ஊரில் தான் அடிக்கடி செய்வாங்க. வாங்க பார்க்கலாம். எங்களோட சின்ன சாரில் இப்படி தாங்க அரைக்க முடிஞ்சுது. இதுக்கு மேலே அரைக்க முடியல. இது என்ன பண்ணிக்கணும், இதில் பெரிய ஜாரில் இதை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதோட தேங்காய் பூவையும் போட்டு அரைக்க வேண்டியதான். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எவ்வளவு திக்காக அரைக்க முடியுமோ அரைச்சிக்க வேண்டியதான். இதில் இதையும் கொட்டிக்க வேண்டியது. இதில் 2 ஏலக்காய் போட்டுக்க வேண்டியதும். ஏலக்காய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இவ்வளோ தாங்க அதில் அரைக்க முடிஞ்சிச்சு. இவ்வளோ எவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமா அரைச்சிக்கோங்க. இதில் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ தான் அது வேகிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் ஒரு கரண்டி ஆயில் விட்டுக்கலாம். இதில் நெய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நாங்கள் தேங்காய் ஊற்றுறோம். இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கைவிடாமல் கிண்டணும். இப்படியே கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். கட்டிப்பால் சிம்மில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதான். எவ்வளோ நேரம் மெதுவாக வைக்குதோ அவ்வளோதுக்கு 2 நாளைக்கு வச்சு கூட சாப்பிடலாம். கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ இதில் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். வெல்லம் இடித்து போட்டுக்கலாம். வெல்லத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு கிண்ட வேண்டியது. கிண்டோம்னா அப்படியே கலர் மாற்றிட்டு வரும். இல்லை கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோம். கொஞ்சம் இறக விட்டோம்னா சும்மாவே சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். இல்லை எண்ணெய் விட்டுக்கிட்டா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அவ்வளோ பதம் வந்துடுச்சு. இதோட பதம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதோட பதம் என்னென்னா, இப்போ தண்ணியை தொட்டுக்கிட்டு இப்படி தொட்டு பார்க்கணும். இதெல்லாம் ஒட்டலை, அப்போ ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஒட்டலை பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ ஈஸியாக குயிக்காக தஞ்சாவூர் ஸ்பெஷல் திரட்டி பால் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க சாப்பிட்லாம்.